Hello friends, welcome to Ungal Investment Coach YouTube channel. என்னோட சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமான எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தின மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தமான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் என்னோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா கீழே ஜாயின் பட்டனும் கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவை, உங்களுக்கு ஏதாவது போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ வேணும் அப்படின்னா கூட நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதுல நிறைய பேர் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வைங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ICICI Prudential Midcap 150 Index Fund, இதுதான் இந்த ஃபண்டோட பேரு. இந்த ஃபண்ட் ஓபன் ஆன டேட் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 3ஆம் தேதி ஆல்ரெடி ஓபன் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட்லி மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. டிசம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாய் NFO கிடைக்கும். அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கிற யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த யூனிட்ஸ் வந்து 10 ரூபாய் NFO கிடைக்கும். அதுக்காக தான் NFO பீரியட் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம்ல வச்சிருப்பாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் மட்டும் ஓப்பன்ல இருக்கும். அண்ட் 17ஆம் தேதி வரைக்கும் இது ஓப்பன்ல இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டோட டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த ஃபண்டோட பேர் பாத்தீங்க அப்படின்னா ICICI Prudential Midcap 150 Index Fund அப்படின்னு சொல்றாங்க. 150 Index Fund சொல்லும் போதே ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் இது. அண்ட் 150 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் 100 கம்பெனிஸ் இருக்கிறது இந்தியால பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. 101ல இருந்து 250க்குள்ள, அதாவது 100 கம்பெனிக்கு அப்புறம் 101ல இருந்து 250 நம்பர் வரைக்கும் இருக்கிற கம்பெனிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 150 மிட் கேப் கம்பெனிஸ். 250க்கு மேல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ். இப்படிதான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏஎம் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனியோட நெட்வொர்த் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 crores மேல இருக்கிற கம்பெனிஸ் லார்ஜ் கேப் கம்பெனிஸ். 5,000 crores இருந்து 20,000 crores உள்ள இருக்கிற கம்பெனிஸ் மிட் கேப் கம்பெனிஸ். லெஸ் தென் 5,000 crores இருக்கிறது ஸ்மால் கேப் கம்பெனிஸ். ஸோ இப்படிதான் வந்து நெட்வொர்த் வச்சு டிசைட் பண்ணுவாங்க இது எந்த கேப் உள்ள வருது அப்படின்னு. ஸோ இந்த 150 கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மிட் கேப் கம்பெனிஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ். அதுல தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகும். ஸோ இந்த ICICI Prudential மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில பாத்தீங்கன்னா இவங்க பிரசன்டேஷன் மாதிரி ஒரு கொடுத்திருக்காங்க. ஸோ அதை நான் பிரீஃபா உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இன்வெஸ்டிங் இன் an index fund. Index funds are mutual funds that replicate the underlying index. அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 150 இண்டெக்ஸ், அந்த 150 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலதான் இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. டிரான்ஸ்பரண்டா இருக்கும் உங்களுக்கு எதுல இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் போகுதுன்ட்டு. அண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ். அந்த கம்பெனிஸ் எல்லாம் க்ரோ ஆச்சுன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், அந்த கம்பெனிஸ் எல்லாம் கீழே போச்சுன்னா உங்களுக்கு கீழே போகும். ஸோ இண்டெக்ஸ் தான் இது வேலை செய்யும். இண்டெக்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஃபண்ட் மேனேஜருக்கு அந்த அளவுக்கு வேலை இருக்காது. ஏன்னா வந்து இது பாசிவ் ஃபண்ட். நான் என்னோட முன்னாடி வீடியோஸ் எல்லாம் பாத்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஆக்டிவ் பாசிவ் இதோட டிஃபரன்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபண்ட் பாத்தீங்க அப்படின்னா கன்வீனியன்ஸ், ட்ராக்கிங் அண்ட் இண்டெக்ஸ், லோ காஸ்ட், டிரான்ஸ்பரன்சி. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஸோ இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணுது, லோ காஸ்ட், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்காது சம்டைம்ஸ். அண்ட் கன்வீனியன்ஸா இருக்கும். இது டிரான்ஸ்பரண்டா இருக்குன்னு சொல்றாங்க. எந்த 150 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் போகுதுன்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டிஸ், ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, டாப் 100 வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ், நெக்ஸ்ட் 150 அப்படிங்கிறது மிட் கேப், நெக்ஸ்ட் 250 தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப். சோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபண்ட் போறது எல்லாமே பாத்தீங்கன்னா மிட் கேப்ல, நெக்ஸ்ட் 150ல தான் போகுது. அண்ட் இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ ஸ்னாப்ஷாட் கொடுத்திருக்காங்க. டாப் 10 இண்டெக்ஸ், டாப் 10 செக்டார், இது ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. சோ இண்டெக்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா கம்பெனி பேரு டீடைல்டா கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதானி டோட்டல் கேஸ், டாடா பவர், SRF லிமிடெட், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட், மைண்ட்ரி, வோல்டாஸ், ஜி என்டர்டைன்மெண்ட், AU ஸ்மால் பினான்ஸ் பேங்க், கிராம்ப்டன் கிரீவ்ஸ். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபெமிலியரான பேர் தான். அண்ட் செக்டார் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் சர்வீசஸ்ல 17% மேல இருக்குது. அண்ட் கன்சியூமர் குட்ஸ்ல பாத்தீங்கன்னா 11% இருக்குது. இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்ல 9.59% இருக்கு. அப்படியே அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல், IT, கெமிக்கல்ஸ், ஃபார்மா, ஆயில் அண்ட் கேஸ், பவர், கன்சியூமர் சர்வீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபெமிலியரான செக்டார் தான். ஆயில் அண்ட் ஃபார்மா, IT இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் க்ரோ ஆக 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 இந்த கம்பெனிஸ் எல்லாம் க்ரோ ஆகும். இந்த கம்பெனிஸ் க்ரோ ஆக ஆக உங்களோட ஃபண்டும் ஆட்டோமேட்டிக்கா க்ரோ ஆகும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ் ஹேஸ் கன்சிஸ்டன்ட்லி அவுட் பர்ஃபார்ம் நிஃப்டி 50 TRI அண்ட் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 TRI ஓவர் த லாஸ்ட் 10 years. அதாவது லாஸ்ட் 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா நிஃப்டி 50வும் நிஃப்டி 250க்கு மேல இருக்க ஸ்மால் கேப் கம்பெனிஸும் பாத்தீங்க அப்படின்னா அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொல்ல இந்த 150 வந்து ஓவர் கம் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஏன் பண்ணணும், ICICI Prudential Midcap 150 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்லேயே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லோ கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆஃப் ₹100, மினிமம் 100ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க.
size migration aims to participate in growth story of many the mid cap stocks having potential of becoming large cap. அதாவது இப்போ மிட் கேப்பா இருக்குது, ஃபியூச்சர்ல லார்ஜ் கேப்பா மாறலாம், அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் போக போகுது. ஸோ மார்க்கெட் கேப் எக்ஸ்போஷர் நிறையவே இருக்குது. எக்கனாமிக் growth சொல்லியிருக்காங்க. சிஸ்டமேட்டிக் ஃபியூச்சர்ஸ், அதாவது SIP STP இது எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. SIP STP SWP இதெல்லாம் என்னன்னு ஒரு தனி வீடியோ நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கோங்க. ICICI Prudential Midcap 150 இண்டெக்ஸோட மெயின் பாயிண்ட்ஸுக்கு வரலாம். ஸோ NFO பீரியட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3ஆம் தேதி ஓப்பன் ஆகி 17ஆம் தேதி முடியுது. பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் ரெகுலர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. என்னோட சஜஷன் எப்பவுமே டைரக்ட்லேயே போங்க. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா growth and IDCW. IDCWனா இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் விட்ரால், டிவிடெண்ட் தான் வந்து IDCW சொல்றாங்க. அதுல பே அவுட் ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மினிமம் அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 100 ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் பண்றாங்க. மினிமம் அடிஷனல் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா 100 ரூபாய் ஸ்டார்ட் பண்றாங்க. SIPலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் 500 ஐ திங்க் 5000 குவார்டர்லி SIP கொடுத்துருக்காங்க. மந்த்லி SIP 100ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட பெஞ்ச் மார்க் ஆப்வியஸா நிஃப்டி மிட் கேப் 150 TRI தான். ஃபண்ட் பேர்லேயே தெரியுது, நிஃப்டி மிட் கேப் 150 TRI தான் இது ரெப்ளிகேட் பண்ண போகுது. ஃபண்ட் மேனேஜர் 2 பேர் கொடுத்துருக்காங்க, காய்சாக் எகிழும் அண்ட் நிஷித் பட்டேல் 2 பேர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதுல வந்து பேசிவ் ஃபண்டுங்கிறதுனால ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ஓரளவுக்கு தான் வந்து இன்வால்மெண்ட் இருக்கும், ஆக்டிவ் ஃபண்ட் கிடையாது இது. பட் இருந்தாலும் ஃபண்ட் மேனேஜர் தேவை, ஃபண்ட் மேனேஜர் இருந்தால் தான் ஃபண்ட் ரன் பண்ண முடியும். ஸோ MSCR செக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்றதுன்ட்டு. ஸ்விட்சஸ் கூட அவைலபிள்னு சொல்றாங்க. இந்த ஃபண்ட்ல இருந்து வேற ஃபண்டுக்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஃபண்டோட ரிஸ்கோ மீட்டர் அண்ட் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாங்க. ரிஸ்கோ மீட்டர்ல அவங்களே சொல்லியிருக்காங்க வெரி வெரி ஹை ரிஸ்க்னு. மிட் கேப்னாலே ஹை ரிஸ்க் தான். ஃபண்ட் சூட்டபிளா இருக்கும் யாருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா லாங் டர்ம் வெல்த் கிரியேஷன் பண்றவங்களுக்கு தான் சூட்டபிளா இருக்கும். ஓப்பன் ஹெண்டட் ஃபண்ட், லாக் இன் எதுவும் கிடையாது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு ஈக்விட்டி ரிலேட்டட் செக்யூரிட்டிஸ், நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் அதுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஃபண்டோட என்டையர் டீடைல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொலீஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை, சர்வீஸ் வேணும் அப்படின்னா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்கிட்ட கூகுள் மீட் மூலியமா நீங்க வந்து பேசலாம். தேங்க்யூ ஸோ மச்.